ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 3 பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ஒரு கொஷின் தான். புதுசாக எந்த கொஷினும் கேட்கல. உலோகங்களின் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகம் எது? உலோகங்களின் மன்னன் எது? எதை வந்து நம்ம உலோகங்களின் மன்னன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து சப்போஸ் யாரும் நம்ம கிளாஸ் பார்க்கல அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குரிய ஆன்சர். ஓகே, இன்னைக்கு எதுக்கு போகலாம். வர்க்க போராட்டமே வரலாறு என கருதியவர் யார்? வர்க்க போராட்டமே வரலாறு என கருதியவர் யார்? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். இயற்கைவாதத்தினரால் பெரிதும் கவரப்பட்டவர் ஆடம் ஸ்மித். இயற்கைவாதத்தினரால் பெரிதும் கவரப்பட்டவர் ஆடம் ஸ்மித். உண்மை காரணிகள் என்பவை நிலம், உழைப்பு. உண்மை காரணிகள் என்பவை நிலம், உழைப்பு. உலக அளவில் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எது? உலக அளவில் பசுமை புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1960. தனித்தனியாக இருக்கும். இது வந்து உலக அளவில் பசுமை புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா 1960. நாட்டின் மிக பழமையான பெரிய தொழில்களில் ஒன்று நெசவு தொழில். நாட்டின் மிக பழமையான பெரிய தொழில்களில் ஒன்று என்னது? நெசவு தொழில். இந்திய இரும்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. இந்திய இரும்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. நிலக்கரி வளங்கள் அதிகமாக கொண்ட மாநிலம் எது? ஒரிசா. நிலக்கரி வளங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கு இந்தியாவில்? ஒரிசா. தனியார் பங்குகளை கைப்பற்றி தேசியமயமாக்கப்பட்டது எப்போ வந்து தனியாரோட ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஹோல்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறையா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பங்குகள் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேருந்து எப்போ வந்து நேஷனலைஸ் ஆக்குனாங்க அப்படின்னா 1949 ஜனவரி 1. இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதனம். இந்தியா ரிசர்வ் வங்கியோட மூலதனம் வந்து 5 கோடி ரூபாய். விலைவாசி ஏற்றத்தின் பொருளியல் பெயர் என்ன? விலைவாசி ஏறிட்டே போகுதுன்னா அதோட பொருளியல் பெயர் வந்து என்னன்னா பணவீக்கம். விலைவாசி ஏற்றத்தின் பொருளியல் பெயர் பணவீக்கம். நாட்டில் மொத்தம் டேஸ் பங்குச்சந்தைகள் உள்ளன? 24 பங்குச்சந்தைகள். நாட்டில் மொத்தம் எத்தனை பங்குச்சந்தைகள் இருக்கு? 24 பங்குச்சந்தைகள். இந்தியாவின் பங்குச்சந்தையின் சின்னம் மகாலட்சுமி. இந்தியாவின் பங்குச்சந்தையின் சின்னம் மகாலட்சுமி. இந்திய பாராளுமன்றத்தின் செபி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது? இந்திய பாராளுமன்றத்தில் செபி சட்டம் எப்போ ஏற்றாங்க அப்படின்னா 1992. 30/1/1992. இந்தியாவில் ஏடிஎம் வசதியை முத அறிமுகப்படுத்தின பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி. ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிற பேங்க் தான் 1987 மும்பை. இந்தியாவில் ஏடிஎம் வசதியை முத அறிமுகப்படுத்தின பேங்க் எது அப்படின்னா ஹெச்எஸ்பிசி பேங்க் 1987 மும்பையில் இது பண்ணும். பண மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்வதை பணவாட்டம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா கிரௌதர். பண மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்வதை பணவாட்டம்னு சொன்னவங்க கிரௌதர். இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 செப்டம்பர் 1. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 செப்டம்பர் 1. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1929. வேலை பகுப்பு முறை பற்றி கூறும் நூல் எது? நாடுகளின் செல்வம். நாடுகளின் செல்வம்ங்கிற நூல் தான் வேலை பகுப்பு முறை பற்றி சொல்லுது. மக்கள் தொகை கோட்பாட்டை முதலில் அளித்தவர் யாருன்னா மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாட்டை முதலில் அளித்தவர் யாரு? மால்தஸ். ஓகே, அப்படியே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். வர்க்க போராட்டமே வரலாறு அப்படின்னு சொன்னவங்க யாரு? கார்ல் மார்க்ஸ். இயற்கைவாதத்தினரால் பெரிதும் கவரப்பட்டவர் ஆடம் ஸ்மித். உண்மை காரணி அப்படிங்கிறது நிலமும் உழைப்பும். அது ரெண்டு தான் உண்மை காரணி. உலக அளவில் பசுமை புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 ஏற்பட்டிருக்கு. நாட்டின் மிக பழமையான பெரிய தொழில்களில் ஒன்று நெசவு தொழில். நாட்டின் மிக பழமையான பெரிய தொழில்களில் ஒன்று இது நெசவு தொழில். இந்திய இரும்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. இந்திய இரும்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. நிலக்கரி வளங்கள் அதிகமாக கொண்ட மாநிலம் ஒரிசா. நிலக்கரி வளங்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் ஒரிசா. தனியார் பங்குகளை கைப்பற்றி தேசியமயமாக்கப்பட்டது எப்போது? 1949 ஜனவரி 1.
தனியார் பங்குகளை கைப்பற்றி தேசியமயமாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதனம் எவ்வளவு? 5 கோடி ரூபாய். இந்திய ரிசர்வ் வங்கியின் மூலதனம் 5 கோடி. விலைவாசி ஏற்றத்தின் பொருளியல் பெயர் பணவீக்கம். விலைவாசி ஏற்றத்தோட பொருளியல் பெயர் பணவீக்கம். நாட்டில் மொத்தம் எத்தனை பங்குச்சந்தைகள் இருக்குன்னா 24 பங்குச்சந்தைகள் இருக்கு. மொத்தம் நாட்டில் 24 பங்குச்சந்தைகள். இந்தியாவின் பங்குச்சந்தைகளுடைய சின்னம் மகாலட்சுமி. இந்திய பாராளுமன்றத்தில் செபி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 30/1/1992. இந்திய பாராளுமன்றத்தில் செபி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 30/1/1992. இந்தியாவில் ஏடிஎம் வசதியை முதல் அறிமுகப்படுத்திய வங்கி வந்து HSBC வங்கி 1987 மும்பையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பண மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்வதை பணவாட்டம் என்று கூறியவர் கிரௌதர். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 செப்டம்பர் 1. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC உருவாக்கப்பட்ட ஆண்டு 1956 செப்டம்பர் 1. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் MS சுவாமிநாதன். முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1929. முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1929. வேலை பகுமுறை பற்றி கூறும் நூல் நாடுகளின் செல்வம். மக்கள் தொகை கோட்பாட்டை முதல்ல கொடுத்தவர் யார் அப்படின்னா மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாட்டை முதலில் கொடுத்தவர் மால்தஸ். ஓகே, தேங்க்யூ.